Many who are called first will be last and the last first. Mark 10:31. First to last, last to first. முதல் இறுதியாக, இறுதி முதலாக. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, what we give up to follow Jesus is not lost but multiplied. இயேசுவை பின்பற்ற நாம் கொடுப்பவை இழப்பல்ல, அவை பன்மடங்காக்கப்படும். சிறுவன் இயேசுவிடம் கொடுத்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் 5000 ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக சாப்பிடுவதற்கு புதுமையாக மாறியதை நாம் அறிவோம். There is an eternity behind and eternity before, and this little speck in the center. முன்னும் பின்னும் நித்தியமாக அமைய இடைப்பட்டதோ சிறு புள்ளி. முன்னால் எத்தனையோ மாமாங்கள், பின்னால் எத்தனையோ யுகங்கள் வரலாம். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியாக நம்முடைய வாழ்வு கருதப்படுகிறது. அதில் மிக சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாகவும் புதிய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாகவும் கருதப்படுகிறது. ஆகவே நாம் இந்த நிகழ்ச்சிகள் இன்றைய தேதியில் உங்களுக்கு ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்து தேதியை நற்கருணை பெட்டியின் மேல் வைத்திருக்கிறோம், தேதியும் கிழமையும். ஆனால் இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது இதோ சரித்திரத்தின் நாயகன், இந்த சரித்திரத்தை 2ஆக பிளந்தவர், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இந்த தேதி நிர்ணயம் செய்கிறோம். அது பொருத்தமாக அமைகிறது. நற்கருணைநாதர் முன்னால் இந்த தேதியை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, இந்த மாதத்தினுடைய இறுதி நாள், இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, நாம் இந்த நாளை தொடங்கும் பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அதை துவங்குகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தின் நாயகமாக, நடு நாயகனாக விளங்குவது மிக சிறப்பு. The heart of love is sacrifice. God is not loved without reward, even though God should be loved without thought of reward. Saint Bernard of Clairvaux. தியாகம் அன்பின் இதயம். வெகுமதி எண்ணமின்றி இறைவன் அன்பு செய்யப்பட வேண்டினும் வெகுமதியின்றி இறைவன் அன்பு செய்யப்படவில்லை. நம்முடைய பக்தி முயற்சிகளின் பின்னணியிலே ஒரு இலைமறை காய்மறைவாக இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய கோடு என்னவாக இருக்கும்? இறைவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லனா நெகட்டிவா சொல்றதாக இருந்தால், பாவம் செஞ்சா, தப்பு செஞ்சா கடவுள் கண்ணை குத்துவார் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். சரி அல்ல. அப்படி என்றால் ஒரு தண்டனை தரக்கூடிய கடவுளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அல்லது பயந்து கொண்டு நீ கீழ்ப்படிய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டுகிறோம். தவறானது, நெகட்டிவ் ஃபீலிங். இப்பொழுது அதிகமாக சைக்காலஜி, சைக்காட்ரி இந்த களத்தில் எவ்வளவுக்கு அதிகமாக நல்லதையும் நேர்மறையாக சொல்லுவது, பாசிட்டிவ் திங்ஸ். பிள்ளையை நீ தப்பு செய்யாதே என்று சொல்வதை விட நல்லதை செய் என்று சொல்வதும், நீ பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று the don'ts and must என்ற வார்த்தைகளை தவிர்த்து நீ இன்னும் அன்பு நிறைந்தவராக இரு, பணிவாக இரு என்று பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இவைகளை இன்னும் வலியுறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். உண்மை. நம்முடைய
வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த டோன்ட் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் 365 சட்டங்களாம். ஒரு நாளைக்கு ஒன்று கணக்கு பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு சட்டத்தை நினைவு கொள்ளலாம். 365 சட்டங்கள் டோன்ட், செய்யாதே, அதை செய்யாதே, இதை கடைபிடிக்காதே என்றெல்லாம். செய் என்று சொல்லக்கூடியது மிக குறைவு. ஆக எதை செய்ய வேண்டும், இது சாதாரணமாக ஒரு வழி. இதை விட சிறந்தது நான் இறைவனுக்காக செய்தல் வேண்டும். எனக்கு நல்லது கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, வெகுமதி கிடைக்கிறதோ இல்லையோ, பாராட்டு கிடைக்கிறதோ இல்லையோ, நான் நல்லதை செய்வேன் என்று ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டோம் என்றால் அதுதான் உன்னத மனநிலை. அப்படி என்றால் பாராட்டுக்காக ஏங்க மாட்டோம், அங்கீகாரத்துக்காக அலைய மாட்டோம், அதிகாரத்துக்காக பிறரை படுகொலியில் தள்ள மாட்டோம். மாறாக இதை நான் செய்ய வேண்டும், இறைவனுக்காக, பிறருக்காக. எனக்கு வெகுமதி கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை, இதை செய்வேன் என்ற தாராளம் இருக்கிறதே, அதுதான் சிறந்த இறை அன்பு. அதற்கு இன்னும் நாம் வளர வேண்டும், மெருகூட்டப்பட வேண்டும். உலகம் இருக்கிற இருப்பை பார்த்தா இதெல்லாம் கிள்ளுக்கிற, இதெல்லாம் கதைக்கு ஆகுமா என்று நக்கலாக சொல்லக்கூடிய காரியங்களாக இவைகள் அமையும். அப்படித்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பொழிவு, the 8 beatitudes, என்வகை பேறுகள், இன்றைக்கும் சவால் நிறைந்த போதனையாகத்தானே இருக்கிறது. விஞ்ஞானம் எவ்வளவோ உயர்ந்த நிலையில் இருக்கலாம், மிக மிக உயர்ந்த நிலையில் பல காரியங்களை இப்பொழுது நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன். இந்த ப்ளூடூத் என்ற ஒரு இயக்கம், இங்கிருந்து நான் பாட்டை வாசிக்க வேண்டும் என்று இங்கே போட்டேன்னா அங்கே பாட்டு கிளாஸில் பாடும், ஸ்பீக்கரில் ஒயரெல்லாம் தேவையில்லை, அங்கே பிள்ளைங்களும் சேர்ந்து பாடலாம். எவ்வளவு வசதிகள், ஒயர் கனெக்ஷன் கிடையாது. இதெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி சரிதான். ஆனால் ஆன்மீக வளர்ச்சியில எப்படி இருக்கிறோம்? முன்பு இருந்ததை விட இப்பொழுது உயர்வாக இருக்கிறோமா? கொலை கொள்ளை குற்றங்கள் குறைந்து விட்டனவா? ஊழல்கள் சொல்லவே வேண்டாம், மலையளவு. ஏன் இந்த மனித உள்ளம் உயரவில்லை? உண்மையான உண்மத்துவம் சிறப்பாக கருதப்படுவதில்லை. இதெல்லாம் வயசானவங்களுக்கு பிறகு பார்த்துக்குவோம் என்று இருப்பது இந்த சமுதாயத்தினுடைய இந்த மொரேல் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தினுடைய இந்த உண்மையான பேராண்மை குறைந்து கொண்டு போகிறது. True charity is affection, not a contract. It is given freely, it is spontaneous, it is content, it has its reward in what it loves. உண்மையான பிறர் நலம் அன்புமயமானது, ஒரு உடன்படிக்கை அல்ல, தாராளமாய் கொடுக்கப்படுகிறது, தன்னிச்சையானது, நிறைவுள்ளது, தான் அன்பு செய்வதில் அதன் வெகுமதியை பெறுகிறது. அன்பு செய்வதிலேயே அதனுடைய வெகுமதியை பெறுகிறது. ஆகவே இந்த உண்மையான அன்பு என்பது பிறர் நலத்தில் இருக்கக்கூடியதுதான், தான் வாழ்வதற்காக அல்ல, தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல. இந்த கட்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, தங்களுடைய சொந்த பந்தத்தை தான் அந்த முக்கியமான பொறுப்புகளில் ஒன்றும் இல்லை. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்ச 2 நாள்லயே சண்டை, சொந்தத்தை எல்லாம் வச்சுக்கிட்டோம். மக்களுடைய நலம், மக்களுடைய பொது நலம், ஜனநாயகம் என்று பேசுகிறோம். ஆகவே மக்களுடைய நலம் இல்லை என்றால் நிச்சயமாக அது இறைவனுடைய காரியம் அல்ல. ஆகவே நான் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று சொல்வேன், அது புரிந்து கொள்வது கடினம். நாட் all God's things are good things. All God's things are good things. இது என்ன ஒன்றும் புரியலையே. எல்லா நல்ல காரியங்களும் கடவுளுடைய காரியங்கள் அல்ல.
கடவுளுக்குரிய காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், என்ன ஒரு அதிர்ச்சி தரக்கூடியவை. ஒரு சோஷியல் ஒர்க்கர், அவர் இன்னும் சொல்ல போனால் ஏன் மூடி மறைப்பான ஒரு பங்கு பணியாளர், ஒரு பங்கு தந்தை என்ன எழுதியிருக்கு, ஃபாரினில் என்ன எழுதி ப்ராஜெக்ட் வாங்குறாரு. தன்னுடைய பங்கில் இருக்கக்கூடிய பாட்டு கிளாஸ் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார், இவர்கள் எல்லாம் ப்ராஸ்டிடியூட்ஸ், விபச்சார பெண்கள், இவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நான் ஒரு காப்பகம் நடத்துகிறேன், எனக்கு உதவுங்கள். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ என்ன ஒரு நல்ல திட்டம். பணம் அனுப்புனாங்க. ஒரு 4 மாதம் கழித்து அங்கேருந்து வராங்க, விசிட்டுக்கு வராங்க. அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஃபாதர் அப்போ இல்லை. இந்த ஃபோட்டோ காட்டி இவங்கெல்லாம் தெரியுமா, இந்த பாட்டு கிளாஸ் பிள்ளைங்களாம் குதிக்குதுங்க, நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம். நீங்களா? ஆமாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்கள் கோயிலில் பாட்டு கிளாஸ் பிள்ளைங்க. கோயிலில் பாட்டு கிளாஸ் பிள்ளைங்களா? விபச்சார விடுதியில் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றல்லவா இந்த ப்ராஜெக்ட் எழுதி வாங்கப்பட்டிருக்குது. அவ்வளோதான். ஊரில் தெரிஞ்சோன ஊரே 2 பட்டு போச்சு. வரட்டும் அவர்னு சொல்லி மணி அடித்து காத்திருந்து அம்பலமாகி போச்சு. ராத்திரியோட ராத்திரியா மைக்கில் சொல்லி, நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஊரை விட்டு போறேன்னு போயிட்டார். என்னவோ ஒரு விடுதி நடத்துறேன் அப்படின்ற பேர் வழியில செய்யறது பார்த்தீங்களா? அப்ப மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ நல்ல காரியம், ஆகவே உதவலாம். நல்ல காரியமா? இல்லை. ஆகவே இப்ப பாருங்க, நான் சொல்ற ஈக்குவேஷன் நான் அடிக்கடி சொல்வேன், ஆல் குட் திங்ஸ் ஆர் நாட் காட் திங்ஸ், காட்ஸ் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட் திங்ஸ். கடவுளுடைய காரியமாக இருந்தால் அது உண்மையான நல்ல காரியம், இல்லை என்றால் அது சாத்தானுக்குரிய காரியம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், I want to follow you as your disciple, to love you wholeheartedly with all that I have. Fill my heart with faith, hope and love, that I may always find peace and joy in your presence. ஆண்டவராகிய இயேசுவே, உமது சீடனாக உம்மை பின்பற்ற விளைகிறேன். எனக்குள்ளது அனைத்தாலும் முழுமையாக உம்மை அன்பு செய்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும். அதனால் உமது சமூகத்தில் அமைதி, மகிழ்ச்சியை காண்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரையுமை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாம் இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் உம்மை அன்பு செய்வது முழுமையாக, எத்தகைய மறைவு இல்லாமல், குறைவு இல்லாமல், பதுக்கி வைத்துக் கொள்ளுதல் இல்லாமல், முழுமையாக உமக்கே அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் நல்லவைகளை செய்ய வரம் தாரும். என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து என்றும் உமக்கு ஏற்ற வழியில சான்று பகரக்கூடிய வகையில வாழச் செய்திருளும். இந்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய திருப்பலி இவைகளிலே பங்கு பெறுகின்ற நாங்கள் மட்டும் அல்ல, எம்மோடு சேர்ந்து பல வகை ஊடகங்களிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்கள், இதன் பின்னர் பங்கு பெற போகின்ற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே தெய்வீக ஒளியை கமழச் செய்திருளும். தீங்கு தீவினை இவைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்திருளும். உமது அருளால் நோய் நீங்குக, ஒளி விலகுக, சாத்தானுடைய தலைகள் கட்டவிழ்த்துப்பட வேண்டுமாய் செபிக்கின்றோம். மேலும் யாருக்கெல்லாம் சுகம் தேவையோ, நலம் தேவையோ, அறுவை சிகிச்சை முடிந்தவர்கள் அல்லது இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள்,
இன்னும் பல வகையான நோய் நொடிகளினால் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள் சிறிய அலைபேசியின் வழியாக இதை ஆறுதலாக தேர்தலாக ஆசீரளிக்கக்கூடிய அருட்சாதனமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைவை தாரும். பல வகையான உயிர்கொல்லி நோய்களாக விளங்கக்கூடிய கேன்சர், எய்ட்ஸ் அல்லது இப்பொழுது சமீபத்தில் பரவி வரக்கூடிய பன்றிக் காய்ச்சல் என்று எங்கெல்லாம் இந்த நோய் நொடிகள் தாக்கிக் கொண்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் உமது அருளாற்றல் நிரம்பி இவைகளை பாதுகாப்பீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.